உங்களை பிரித்து எடுத்த தேவனாகிய கர்த்தர் நானே. பிரித்தெடுப்பு என்பது சில காரியங்கள் கலந்திருக்கிற ஒன்றிலிருந்து மேன்மையான ஒன்றை தனியே பிரித்து எடுப்பது. இன்னைக்கு இந்த பூமியில வாழ்கிற எல்லா ஜனங்களோடு கூட சேர்ந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் பிறக்க வச்சிருக்கிறார், எனவே நமக்கு உறவுகள் உண்டு, உறவினர்கள் உண்டு. அவர்களோடு வாழுகிறோம், அவர்கள் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, நம்ம அவருடைய வீட்டுக்கு போகிறோம், அவருடைய வீட்டு நிகழ்ச்சியில் நாம் பங்கெடுக்கிறோம், நம்ம வீட்டு நிகழ்ச்சியில் அவர்கள் பங்கெடுக்கிறாங்க. இதெல்லாம் தவிர்க்க முடியாது. இதெல்லாம் இந்த பூமியில நாம் மனிதனாக ஜீவிக்கிறதான வரைக்கும் இந்த உறவுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இதை விட்டு நாம எங்கேயும் ஓடிவிடவே முடியாது. என்னால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த எல்லா ஜனங்களை விட்டு நான் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறேன். பிரித்தெடுப்பு என்பது ரொம்ப கஷ்டம். வேதம் சொல்கிறபடி உபத்திரவத்தினுடைய குகையிலே நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். ஒரு பிரித்தெடுப்பு வரும்போது சில உபத்திரவங்கள் தேவையாக இருக்கிறது. நான் முன்பு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது போல, ஒரு பாலில் இருந்து வெண்ணெயை பிரித்தெடுக்க வேண்டுமானால் அந்த பாலை ரொம்ப அலசடிப்படுத்த வேண்டும். ஒன்று மிஷினை வைத்து அதை அப்படியே கலக்குன்னு கலக்கணும். அது அவ்வளவு கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டதற்கு பிறகுதான் அதுல இருக்கிற மேன்மையான பொருள் பிரிந்து அப்படியே மேலே வரும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த உலகத்தினுடைய ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கப்படும் போது அநேக விதமான கஷ்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் இவைகள் வந்த நிமித்தம் தான் நாம் யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வெறுமையாக சத்திய வார்த்தைகளை மட்டும் கேட்டு ஏற்றுக்கொண்டதான ஜனங்கள் வெகு சிலர், ரொம்ப குறைவான ஜனங்கள் தான் வார்த்தையை மட்டும் கேட்டு ஆண்டவரை ஏற்றிருப்பாங்க. ஆனால் பெரும்பாலான ஜனங்கள் அவர்களுக்கு உபத்திரவங்கள் அதிகமாக பிரச்சனைகள் அதிகமாக இந்த உபத்திரவத்திலிருந்து மீள முடியவில்லை, இந்த பிரச்சனைகளிலிருந்து மீள முடியவில்லை, இதுல இருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவாரா என்று வரும்போது ஆண்டவர் விடுதலையை தந்து உங்கள் அதில் இருந்து பிரித்தெடுத்து ஒரு உன்னதமான ஒரு ஸ்தானத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஒரு முக்கியமான ஸ்தானம் இருக்கிறது. இந்த ஸ்தானத்தை தேவனுடைய பிள்ளைகள் விட்டு கொடுக்கவே கூடாது. நீங்கள் எங்கே சென்றாலும் அந்த ஸ்தானத்தை விட்டு கொடுக்க கூடாது. வேலை செய்கிற இடத்துல போனாலும் ஸ்தானத்தை விட்டு கொடுக்க கூடாது. குடும்பத்தில் போனாலும் ஸ்தானத்தை விட்டு கொடுக்க கூடாது. இந்த ஸ்தானம் என்பது தேவனுடைய பிள்ளை என்றதான அந்தஸ்து. தேவனுடைய பிள்ளை என்றால் என்ன? எல்லா இடத்திலையும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகவே வாழ வேண்டும். எப்போதும் இயற்கையுடைய நியதி மாறாதது. நாயினுடைய சுபாவம் எப்போது நாய் தான், ஆட்டினுடைய சுபாவம் எப்போது ஆடுதான். மற்ற பிரச்சனைகள் வருகிறது, மற்றவங்க துன்பத்தை கொடுக்கிறார்கள் என்பதற்காக ஆடு ஒருபோதும் ஒரு நபரை போய் கடிக்கிறது இல்லை. அது துன்பத்தை கொடுத்தாலும் கடிக்காது. ஆனா அதே வேளையில நாய் துன்பத்தையே கொடுக்காவிட்டால் அது என்ன செய்யும்? கடிக்கும். நாய் தான், ஆடுதான். தேவனுடைய பிள்ளை தான். தேவனுடைய பிள்ளை அல்லாதவர்கள் தேவனுடைய பிள்ளை அல்லாதவர்கள் தான். தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த ஸ்தானத்துல நாம் இருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை எல்லா ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்து வைத்திருக்கிறார். இந்த பிரித்தெடுத்தலுடைய வாழ்க்கை என்பது ஜனங்களுக்கு உள்ளே இருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுவதுதான். இன்னைக்கு சில ஜனங்கள் நினைக்கிறாங்க, நான் தேவனுடைய பிள்ளை, எனவே அவர்கள் நடத்துகிறதான் ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், அப்படிலாம் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய உன்னத அனுபவத்தில் இருக்குன்னு சொல்றவங்க சில உறவினர்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு கூட போகிறது இல்லை. நாம் தேவனுடைய பிள்ளை, நாங்க போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி அல்ல. நாம் எல்லா நிகழ்ச்சிகளையும் பங்கு பெற்றால், எல்லா ஜனங்களோடு நம்ம அன்பு பாராட்டினாலும் நம்முடைய சுபாவம் என்பது தேவனுடைய பிள்ளைக்கு ஏற்ற சுபாவமாகவே இருக்கும். நம்மை பிரித்தெடுத்தது 26 வசனத்துல சொல்லி இருக்கிறது போல, என்னுடையவர்கள் இருக்கும்படிக்கு நான் உங்களை மற்ற ஜனத்தை விட்டு பிரித்து எடுத்துட்டார். அவர்களை இருந்து பிரித்து எடுத்துட்டார். யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்க?
யாருக்காக வாழ்ந்துட்டு உங்களை பார்த்தா கேட்கிறேன், யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? தைரியமா உங்களால சொல்ல முடியுமா ஒரு வார்த்தை? நான் ஆண்டவருக்காக வாழ்ந்துக்கிறேன், தைரியமா ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? சோதரம் ஹல்லேலூயா. 1-2 நபர் இருந்தாலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை உன்னதமானது. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் ஆண்டவரை தேடுகிற எதற்காக தான்? இம்மைக்காக தான். ஆண்டவர் தான் ஏற்கனவே வாக்கு பண்ணிட்டாரு. இம்மைக்கான காரியங்கள் ஒரு தேவனுடைய நினைக்க அவசியமே இல்லை. நீங்க ஆண்டவருக்காக வாழ்ந்தா எல்லா காரியங்களும் தருவேன் அவர் வாக்கு பண்ணிட்டாரு. திரும்ப அதற்காக ஏன் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கு வரும். நீங்க தேடி போகவே வேண்டாம். அந்த காலத்துல சொல்லுவாங்க, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும் சொல்லுவாங்க. தேவனுடைய ஓட வேண்டிய அவசியம் இல்லை. தேடி வரும், கனம் தேடி வரும், பொருள் தேடி வரும், உயர்வு தேடி வரும். நீங்கள் மற்ற காரியங்களை தேடி போவீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறபடி இம்மைக்காக நீங்கள் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பீர்கள் என்றால் மற்ற எல்லா மனிதரை காட்டிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். உங்களை குறித்து தேவனுக்கு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் மேன்மையடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். நீங்கள் கனமடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அப்படி நினைக்கிறதான தேவனை நீங்கள் கனப்படுகிறீர்களா? அப்படி நினைக்கிறதான தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்களா? அப்படி நினைக்கிறதான தேவனுடைய நாமத்திற்காக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறீர்களா? மனம் திரும்பினதற்கு பிறகு ஆண்டவரிடத்தில் ஒரு மனிதன் சொல்ல வேண்டிய வார்த்தை, ஆண்டவரை இனி வாழ்வது நான் அல்ல, நீங்களே எனக்குள் வாழ வேண்டும். நீங்களே எனக்குள் வாழ வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? எல்லா காரியங்களிலையும் நான் ஆண்டவருக்காகவே வாழ வேண்டும். நீங்கள் வேலைக்கு போனாலும் அந்த வேலையை கர்த்தருக்காகவே செய்ய வேண்டும். அந்த வேலையை நீங்கள் உங்களுக்கு என்று சொல்லி நீங்கள் செய்யாதீர்கள். நீங்கள் படித்தால் கர்த்தருக்கு என்று சொல்லியே படியுங்கள். நீங்கள் ஒரு நபருக்கு உதவி செய்தால் கர்த்தருக்காகவே உதவி செய்யுங்கள். நீங்கள் ஒரு உறவுகளை மதித்தால் கர்த்தருக்காகவே மதியுங்கள். எல்லா இடத்திலையும் கர்த்தருடைய நாமம் உங்களை கொண்டு மகிமைப்படும் போது தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். நீங்கள் கர்த்தருடைய காரியத்தில் பட்டுப்படாமல் இருந்தால் தேவன் உங்களை அப்படி நினைக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் வரும் நாட்களிலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. கடந்த நாட்களில் உங்களுக்கு சொன்னேன், தேவன் நம்மீதும் நம்முடைய சந்ததியின் மீதும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதான தேவன். உன் சந்தானத்தின் மேல் என்னுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். நம்முடைய சந்ததி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்தானம், நம்முடைய பேரம்பேத்திகள் இவர்களெல்லாம் ஆசீர்வாதத்தோடு இருப்பது யாருடைய கையில தான் இருக்கிறது? உங்க கையில இல்ல. நீங்க தப்பா நினைக்கிறீங்க சிலரு. என் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் என்னுடைய கையில இருக்கிறது. நான் படிக்க வைத்தால் முன்னேறுவான், நான் அவருக்கு நல்ல வேலை எடுத்து கொடுத்தால் முன்னேறுவான். இப்படி நினைக்கிறபடினாலதான் நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடுகிறீர்கள். நீங்கள் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும், ஆண்டவரே என்னுடைய உயர்வு கர்த்தரா, என்னுடைய பிள்ளைகளுடைய உயர்வு கர்த்தரா, என்னால் ஒன்றுமே இல்லை. வேதத்தில் 2 மனிதர்களை குறித்து அடிக்கடி எல்லா ஊழியர்களும் நினைவு கூறுவார்கள். நானும் அடிக்கடி நினைவு கூறுகிறேன். சவுல், தாவீது. சவுலுடைய வாழ்க்கையையும் தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்றால் சவுலை விட தாவீது மோசமானவர். நீங்கள் லைஃபை நீங்க சிந்தித்து பாருங்கள். சவுலை விட தாவீது மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவர். ஆனால் தாவீது ஆண்டவர் நேசிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? எல்லா இடத்திலையும் தாவீது நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவன் நினைத்தவன், அவன் அறிக்கை செய்தவன். சவுல் அப்படி அல்ல. சவுல் தன்னுடைய பராக்கிரமத்தை நம்பினான், சவுல் தன்னுடைய புத்தியை நம்பினான். ஆனால் அவனுடைய புத்தி கை கொடுக்கவில்லை, அவனுடைய பராக்கிரமம் அவனுக்கு கை கொடுக்கவில்லை. தாவீதை பார்க்கிறதான மற்ற ஜனங்கள் சொல்றாங்க அவன் புத்திமான் சொல்லி சொல்றாங்க. ஆனா தாவீதுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? நான் எல்லாம் புத்திமான் கிடையாது. அவன் கோலியாத்தை வென்றதற்கு பிறகும், கோலியாத்தை கொலை செய்ததற்கு பிறகு இந்த தாவீதுக்குள்ள நான் ஒரு வீரன் என்றதான ஒரு எண்ணமே அவனுக்குள் வரவில்லை. இவன் வீரன் என்று சொல்லி மற்ற ஜனங்கள் தான் அறிக்கை செய்கிறார்களே ஒழிய தாவீது எப்போதுமே சொல்லுகிறான் நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை சொல்றாரு. கரவலாடுகளின் பின்னாக இருந்த என்ன அடையாளம் மாற்றினார். யாரும் மாற்றினார்? நம்ம நினைக்கிறோம் படித்தால்தான் என்னது, படித்தால்தான் என்னது. தாவீது சகோதரர்கள் எல்லாம் ராணுவத்தில் பணியாற்றக்கூடிய அளவுக்கு படிச்சிருந்தாங்க. பாடி ஃபிட்னஸ் ராணுவத்தில் பணியாற்றக்கூடிய அளவுக்கு பாடி ஃபிட்னஸ் இருந்தது. யாருடைய சகோதரர்கள்?
அவருடைய தகப்பன் வந்து தாவீது ஆடு மேய்க்கிறதா லாய்க்கு என்று சொல்லி வந்து காட்டுல வந்து அனுப்பி வச்சிருந்தான். கர்த்தருடைய கண்ணு இராணுவத்தில் இருக்கிற அவனுடைய சகோதரர்கள் மேல விழல. கர்த்தருடைய கண்ணு யாரும் ஆழ்நடமாட்டம் இல்லாத இடத்துல, வனாந்தர வாழ்க்கை என்பது பாடுகளுடைய வாழ்க்கை தான். அந்த வனாந்தர வாழ்க்கையில் அவனுடைய பாடுகளை நினைத்து பார்க்க யாருமே இல்லை. அவன் திடீரென்று ஆடுகளை விட்டு வந்து தன்னுடைய சகோதரர்களை பார்க்க போகும்போது கூட சகோதரர்கள் கேட்கிறாங்க, அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசூல் விட்டுட்டு வந்தாய்? இவன் முன்னேறுவது யாருக்கு பிடிக்கல, இவன் முன்னேறுவனுடைய சகோதரர்களுக்கு பிடிக்கல. அவன் யுத்த தளத்துக்கு வர்றது இந்த அவனுடைய சகோதரர்களுக்கு பிடிக்கல. ஆனா ஆண்டவர் வரப்போகிற நாட்களிலே அவனை மகா மேன்மையாக உயர்த்த போகிறார் என்பது அவனோடு இருக்கிறவனை யாருக்குமே தெரியாது. குறிப்பாக அவனுடைய தகப்பனுக்கு தெரியாது, அவனுடைய உடன் பிறந்தவர்களுக்கு தெரியாது, அவனுடைய உறவுகளுக்கு தெரியாது, அவனுடைய நண்பர்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. எனவேதான் அவர் கடைசியில் அவன் எழுதுகிறான், உன்னதமான கர்த்தரால் மேன்மையாக உயர்த்தப்பட்டு சங்கீதங்களை இன்பமாக பாடினவர். அவன் தலைப்பு கொடுக்கும் போது அப்படி கொடுக்கிறான். அவன் கர்த்தரால் உயர்த்தப்பட்டதான ஒரு மனிதன். படிப்பு அவனை உயர்த்தவில்லை, அவனுடைய உறவுகள் அவனை உயர்த்தவில்லை, அவனுடைய தகப்பன் அவனை உயர்த்தவில்லை, அவனுடைய தாய் அவனை உயர்த்தவில்லை, யாருமே அவனை உயர்த்தவில்லை. அவருடைய உயர்வு யாரால் வந்தது? தேவனால் வந்தது. ஆண்டவர் அவனை பிரித்தெடுத்திருக்கிறார். தாயினுடைய கற்பத்திலேயே அந்த தாவீதை பிரித்தெடுத்திருந்தபடினால் அவன் வனாந்தரத்தில் இருந்தால் கர்த்தருடைய கண்கள் அங்கேதான் இருக்கிறது. அவன் வனாந்தரத்திலே காடுகளிலும் மலைகளிலும் மழையிலும் குளிரிலும் வெயிலிலும் அவன் இருந்து ஆடுகளை வந்து என்ன செய்கிறான்? அந்த ஆடுகளை வந்து மேய்த்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் ஏற்ற நேரம் வரும்போது யாரை வைத்துக்கிறார்? இன்றைக்கு நான் உயரணும்னா ஆண்டவரை தேடாம பணத்தை தேடணும். நான் உயரணும்னா ஆண்டவரை தேடாம படிக்கணும். நான் உயரணும்னா ஆண்டவரை தேடாம நான் மனுஷனை தேடணும். இப்படி நினைச்சா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வராது? சொல்லுங்க ஆண்டவர். ஆண்டவர் என்னுடைய உயர்வு உம்மிடத்துல தான் இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளுடைய உயர்வு உம்மிடத்துல தான் இருக்கிறது, என்னுடைய பிரயாசம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்கள் ஆண்டவரிடத்துல. வெறுமையாக அந்த 1ஆம் கிளாஸ் பிள்ளை மாதிரி இந்த 1ஆம் கிளாஸ் பிள்ளை முட்டாய்க்காக தான் அழுதுகிட்டே இருக்கும், அதுக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. அதே போல 1ஆம் கிளாஸ் பிள்ளை போல ஆண்டவர் என்னை ஆசிரியா, குடும்பத்தை ஆசிரியா, இந்த 1ஆம் கிளாஸ் ஜெபத்தை நீங்க பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஜெபத்துல கொஞ்சம் மேன்மையான ஒரு நிலைமைக்கு வாருங்க. நீங்க ஆண்டவரை தேடுதல் அர்த்தம் இருக்கிறது. நீங்க ஆண்டவரை தேடுகிறது உங்களுடைய வாழ்க்கையில காட்டணும். நீங்கள் ஆண்டவரை தேடுகிறது வளர்ந்து வரும்போது, இந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது ஆன்மீக அனுபவத்தில் வளர்ந்திருந்தா வாலிப வயசுல இந்த பிள்ளைகள் திசை கெட்டு போகவே போகா. இன்றைக்கு சில இடத்துல பார்த்தா ஆவிக்குரிய சபையில போகிறதான பிள்ளைங்க வாலிப வயசுல திசை கெட்டு போறாங்க, மதுபானம் பண்ணுகிறவர்களாக போறாங்க. அவர்கள் வந்து விக்கிரக கோயிலில் போய் நிற்கிறாங்க, விக்கிரகத்தை ஒரு பொருட்டன்று என்றாங்க, அந்த கோயிலில் போய் சடங்காச்சாரங்களை செய்யறாங்க. காரணம் என்ன? அவர்கள் ஆன்மீக ஜீவியத்தில் வளர்வதற்கு நீங்கள் நடத்தவில்லை. உங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆகும் போது ஆன்மீக அனுபவத்தில் உன்னதமான நிலைமையில் இருக்க வேண்டும். பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கிறீர்களா? இத்தனை ஆண்டுகள் ஆகியும் உங்களுடைய பிள்ளை வயசு ஆகிவிட்டது. இத்தனை ஆண்டுகளாயும் ஒரு வசனம் ஒழுங்கா சொல்வதற்கு தெரியல. நீங்கள் விசுவாசிகள், உங்க பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கல. ரொம்ப மகிழ்ச்சி அடைகிற ஒரு நபரை குறித்து என்ன, விஜய் நிதிஷ் அந்த பையன், விஜய் நிதிஷ் தானே? விஜய் நிதிஷ் ஒரே வசனத்தை நம்ம பிள்ளைங்க சொல்லுது. வசனம் சொல்றதுக்கு முன்னாடி பைபிளை பார்த்துட்டு வந்து வசனம் சொல்றது. எப்படி நம்ம பிள்ளைங்க பைபிளை பார்த்துட்டு வந்து வசனம் சொல்லுது. பைபிளை வந்து என்ன செய்யறது இல்லை, என்ன செய்யறது? எப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்? பிள்ளைகள் காலேஜுக்கு வந்துட்டு ஒரு அதிகாரம் முடிச்சா தெரியுமா? பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுக்கும் போது நீங்கள் ஆவிக்குரிய ஜனங்கள். இந்த பிள்ளை வயிற்றுல இருக்கும் போது நீங்கள் ஆவிக்குரிய ஜனங்கள். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அதிகாரம் முடிச்சா தெரியுமா? 1ஆம் அதிகாரம் முடிச்சா தெரியுமா? தெரியாது. 23ஆம் அதிகாரம் தெரியுமா? தெரியாது. 24ஆவது அதிகாரம் தெரியுமா? தெரியாது. 100ஆவது அதிகாரம் தெரியுமா? தெரியாது. எவ்வளவு சங்கீதங்கள் இருக்கிறது தெரியவில்லையே. எப்படி வாழ்க்கையில வருகிற பிரச்சனையை கடந்து போகும் இந்த பிள்ளைகள்,
எப்படி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்து ஆசீர்வதிக்கப்படும். வேற எவ்வளவோ காரியங்கள் தெரிந்து விட்டது, உலக அறிவு எவ்வளவோ வந்து விட்டது. ஆனால் ஆன்மீக அறிவு கொஞ்சம் கூட பிள்ளைகளுக்கு, கொஞ்சம் கூட ஆன்மீக அறிவு இந்த பிள்ளைகளுக்கு இல்லை. நான் சொன்னேன், இந்த பையன் எப்படி வந்து வசனத்தை நான் விசாரிச்சேன், தெரியணும்ல. எனக்கு இப்பதான் புதுசா வந்து எங்க வர்றாப்புல, சர்ச்சைக்கு வர்றாப்புல, அந்த பையன் வந்து கூட நாளைக்கு ஒரு வசனத்தை இப்படி சரளமா வந்து என்ன செய்யறாங்க சொல்றான். அதுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி கொடுத்தேன், வசனத்தை முடிகிற வரைக்கும் சொல்லிட்டான். அது எல்லாருக்கும் வருகிறது ஒரு சின்ன ஒரு இதுதான். எப்படி ஒரு நாள் சொன்னாங்க, அவங்க அம்மா வசனம் சொல்லணும்னு விட மாட்டா, அவங்க அம்மா ரொம்ப கண்டிப்பா பிள்ளைகளை வளர்க்குறா. ஒரு சாட்சி எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிக்க முடியாது. அந்த பையன் தலை இருக்கிற நேரத்தில் கழுத்து வந்துட்டுனா அதுக்கு பிறகு வந்து அடங்க மாட்டான், அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டான், அடங்க மாட்டான், அது ஏற்று முடிப்பான். அதை பைபிள் சொல்லியிருக்கு, நம்பிக்கை இருக்கு மட்டும். நம்பிக்கையை விட்டு போனதற்கு பிறகு தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்டிக்க முற்படக்கூடாது, முடிஞ்சிடும். அதற்கப்புறம் அந்த பிள்ளைகளை வந்து நீங்கள் முழுசும் யாருடைய கையில் ஒப்புக் கொடுக்க வேண்டும், தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதற்கப்புறம் கண்டிக்க போய் தான் சில பிள்ளைகள் முறிந்து போய் விடுகிறது, முறிந்து உலக வாழ்க்கையை முடித்து விடுகிறது. நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் உங்க கையில இருக்கிறது. அங்கே பார்வோனுடைய குமாரத்தி மோசே என்பதான பிள்ளையை கையில் எடுக்கும் போது, பிள்ளையுடைய தாயினிடத்துல தெய்வத்தனமாய் ஒப்பு கொடுக்கும் போது, அந்த பார்வோனுடைய குமார் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, இந்த குழந்தை எனக்கு என்று வளர்த்திடு என்று சொல்லி அவனுக்கு என்று வளர்க்கும்படி சொல்லுகிறார். இதே போல பிள்ளை வந்து கர்த்தருடையது. கர்த்தர் பிள்ளையை தரும்போது அவர் என்ன நம்பிக்கையோடு தருகிறார், என்ன டிமாண்டோடு தருகிறார், இந்த குழந்தையை எனக்காக வளர்த்துடுன்னு சொல்லி தருகிறார். ஆனா குழந்தைய நம்ம வந்து ஆண்டவருக்காக வளர்க்கல. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கேட்குமானா உங்களை குறித்து வேதனையோடு கோபத்தோடு உங்களிடத்துல சில காரியங்கள் வந்து பேசுவார். ஏன்னா பிள்ளைகளை சரியானபடி வளர்க்கல. நீங்கள் உலகத்தினுடைய ஆசீர்வாதம் வெறுமையா படிப்பிலையும் வேலையிலையும் திறமையில் மட்டும் இருக்குன்னு சொல்லி சொல்லுகிறீங்க. திறமைகள் படிப்பு எல்லாம் முக்கியமான வேலைகளில் எப்படி பெயரும், உதவாமற் பெயர். பைபிள்ல ஒரு வசனம் உண்டு, கப்பல் யாத்திரை செய்து என்ன பண்றாங்களாம், தொழில் செய்கிறார்கள். சங்கீதத்தில் இருக்கு, கப்பல் யாத்திரை பண்ணி என்ன செய்யறாங்க, தொழில் செய்கிறார்கள். அங்க ஆழ்கடல்ல பயங்கர கொந்தளிப்பு வருகிறது, காற்று வருகிறது. இவர்கள் ஞானத்தை எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஞானமெல்லாம் என்ன செஞ்சு, ஞானமெல்லாம் மூழ்கி போய்விட்டது, ஞானமெல்லாம் உதவாமல் போய்விட்டது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கூட்டிக் கொண்டு செல். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்க உங்களுடைய ஞானத்தை பிறகு சொல்ல நினைக்கவே செய்யாதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளை வந்து கர்த்தருக்குள் பக்தியா வளருங்க. உங்களுடைய பிள்ளைகளை தேவனுக்கு பயப்படுறதான பயத்தில் வந்து வளருங்க. ஏனென்றால் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், உங்களுடைய பிள்ளைகளும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகவே இருக்க வேண்டும். என்ன சாட்சி உங்களுடைய பிள்ளைகளை குறித்து சொல்ல போகிறீங்க? நேற்று தினத்தில் ஒரு பெண்ணு வேண்டும்னு சொல்லி உங்க பையனுக்காக மாப்பிள்ளை வச்சிருக்கிறாங்க, பெண்ணு வேண்டும் சொல்லி ஒரு குடும்பம் வந்தது. அப்போ அவங்க சொன்னதான சாட்சி, பாஸ்டர் நான் வந்து திருமணத்திற்கு முன்னாடியே நான் வந்து பெந்திகாஸ்ட், அவங்க வந்து என்னுடைய தகப்பனார் ரொம்பவும் மனந்திரம்னவங்களாம், என்னை தேடி பிடிச்சி வந்திருக்காங்க. தேடி பிடிச்சி வர இவ்வளோ நாள் ஆயிருக்கு. தேடி எத்தனையோ பேர்கிட்ட கேட்டு உங்கள் வீட்டை தேடி வந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுடைய தகப்பனார் போல மனந்திருந்த நபர். எங்கள் பிள்ளைகளெல்லாம் நாங்கள் ஆவிக்குரிய அனுபவத்தில் வந்து வளர்த்துருக்கிறோம். என் பையன் இப்போ 40,000 சம்பளம் வாங்குறான். கம்பெனியில் 40 பேருக்கு அவன் ஒரு சூப்பர்வைசராக இருக்கிறான். 40 பேர் அவன் கையில் வந்து வேலை செய்கிறாங்க, சூப்பர்வைசராக இருக்கிறான். பையனுக்கு வந்து நகை போடாமல் தான் நாங்கள் திருமணம் முடிக்க போகிறோம். பையன் வந்து குடி பீடி சிகரெட் எதுவுமே கிடையாது. சர்ச்சில் முதலெல்லாம் இருப்பான். சர்ச்சு காரியங்களும் தவற மாட்டான். பாச என்ன சொன்னாலும் செய்வான். டெய்லி ஜெபம் பண்ணாமல் எந்த காரியத்தையும் செய்கிறதே இல்லை. நீங்கள் யார்கிட்ட நீங்கள் விசாரிச்சு பாருங்க, எங்கள் சர்ச்சு பாஸ்டர்னாலும் விசாரிச்சு பாருங்க. சபையில் அவன் ஜெபம் பண்ணாமல் வந்து வேலைக்கு போகிறதே இல்லை, முன்னணியில் இருக்கிறான். இவனுக்கு ஒரு பெண்ணு. நான் நம்முடைய சபையோட பையன்களுக்கு என்ன சொல்லி பெண்ணு கேட்க போறேன்? நீங்க உங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி பெண்ணு கேட்க போறீங்க? என் பையன் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் எடுக்கிறான், பெண்ணு கேட்க போறீங்களா? இல்லை என் பையன் வந்து சபையினுடைய காரியங்களை ரொம்ப தீவிரமா இருப்பான், நல்ல ஒரு ஆண்டுடைய பையன், இன்னைக்கு வேற பாஸ்டர் என்ன கேட்டு பாருங்க. உங்களால் சொல்ல முடியுமா தைரியமாக? முடியுமா? உங்களெல்லாம் நினைச்சு இந்த பிள்ளைகள் பெரியவர்களாக இருக்கும்போது
நான் சந்தோஷமான ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தோணும். என்னை அழுது ஜெபம் வச்சிடாத உங்க பிள்ளைகளுக்காக. நான் வயதான நேரத்தில் இருக்கும்போது உங்க பிள்ளைகளை நினைச்சு ஆண்டவரை இப்படி இருக்க இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அழுது ஜெபம் வச்சிடாதாங்க. நான் நன்றியாக அழுது யாருக்கு நன்றி சொல்லணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இப்படி உள்ளதான பிள்ளைகளை என்னுடைய சபையில வளர்த்தீங்கன்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த பிள்ளைகள் சபையில நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இங்க நாளைக்கு இன்னொரு விக்கிரக கோயில்கள் இருக்கக்கூடாது. இன்றைக்கு இங்க கல்யாணம் முடிந்த பிள்ளைகளுக்காக இன்னொரு விக்கிரக கோயில்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் அறியாத இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி இடத்துல இருந்தால் அதை குறித்து சபை நடத்துகிறத நான் மிகவும் மிகவும் வேதனைப்படுவேன். இந்த வேதனைப்பட்ட அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்காது. நான் எதற்காக தொண்டத்தனையை போக்கி பேசுகிறேன்? எப்படியாய் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக வாழ வேண்டும். அதற்காகத்தானே ஆண்டவர்களை பிரித்தெடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்தால் உங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இது தாவீது பிரித்தெடுக்கப்பட்டது. அவனுடைய குடும்பத்திற்கு தெரியாவிட்டாலும் நேரம் வரும்போது ஆண்டவர் அவனை அழைத்து அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே தூக்கி அவனை சிங்காசனத்தில் வைத்தார். உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தூக்கி உயர்த்தி வைக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு உயர்த்தினாலும் உங்களுடைய பிள்ளைகள் உயர்வடைய மாட்டார்கள். சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறதான அந்த வேலையை செய்கிறது ஆண்டவர் தான். நீங்கள் வெறும் கருவிதான். நீங்கள் அவர் நினைத்தபடி பிள்ளைகளை நடத்தினால் அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக பிள்ளைகள் நடத்தப்படுவார்கள். இல்லாவிட்டால் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை என்ன செய்வாங்க? இழந்துருவாங்க. எனக்கு எண்ணம் என்ன? ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக காரியங்கள் எல்லாரும் வளர்ந்திருக்க வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் அப்படி வளர்ந்திருக்கிறது போலவே உலக பிரகாரமான காரியங்கள் இல்லை. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, உன் பிள்ளைகள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் இருப்பார்கள். செழிப்பாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்ப உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் போதாது. நீங்கள் ஒருவர் நினைக்கலாம் அந்த ஆசீர்வாதம் இருந்தாலே போதும் சொல்லி இல்லை. உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் மேன்மையடைய வேண்டும். இன்னும் பெரிய வீடுகளை கட்ட வேண்டும். இன்னும் பெரிய வாகனத்தை வாங்க வேண்டும். உறவுகள் மத்தியில, தேசத்து ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் உங்களை மேன்மையாக உயர்த்த வேண்டுமானால் கர்த்தரால் மட்டுமே முடியும். கர்த்தர் உயர்த்த வேண்டுமானால் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்காக வளருங்க. தாவீதுடைய சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் எப்படி இருப்பாங்க? ஒலிவ மர கன்று என்பது கொழுமையை காட்டுகிறதாக இருக்கிறது. கொழுமை ஒலிவ மர கன்றுகளை போல பிள்ளைங்க இருக்கணும். இருக்காங்களா? சொல்லுங்க. இன்றைக்கு இருக்காங்க, நாளைக்கு இருப்பாங்களா? நாளாம் இருப்பாங்களா? சோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க பிள்ளைங்க இப்போதே பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் வரணும்னு சொல்லி என்ன செய்ய? உங்க விருப்பம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தரளி உன் உதடுகளின் வேண்டுதலை என்ன செய்வார்? என்ன நீங்க விரும்புறீங்க? நான் அடிக்கடி நினைவு கூறுகிறது, நீங்க இந்த உலக வாழ்க்கையை முடிச்சதற்கு பிறகு உங்களை குறித்து சபையில நான் சாட்சி சொல்லும்படி நீங்கள் பேசக்கூடியவர்களாக இருக்கணும். அவன் மரித்தும் இன்னும் பேசலாம். நிறுத்தக்காடைய வாழ்க்கையை குறித்து நான் அடிக்கடி சிந்திப்பேன். படிப்பறிவு கிடையாது அவர்களுக்கு. ஒரு பிரசங்கம் அவங்களுக்கு பண்ண தெரியாது. சாட்சி கூட சரியான சொல்ல தெரியாது. ஆனா குடும்பத்தை ஆதாயம் பண்ணிட்டாங்களே, அது எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு அனுபவம் தெரியுமா? அவர் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவாங்க இடத்துல, என் கணவன் என் பிள்ளைகளும் மனம் திரும்பணும், என் கணவன் என் பிள்ளைகளும் மனம் திரும்பணும், என் கணவன் என் பிள்ளைகளும் மனம் திரும்பணும், என் பிள்ளைகளுக்கு வருகிற பிள்ளைகள் எல்லாம் மறுபக்கமெல்லாம் என்ன திரும்பணும், மனம் திரும்பணும். அப்படி ஏக்கமெல்லாம் இதுதான். ராத்திரி தூக்கத்தில் எழுப்பி கட்டாலும் அப்படி விண்ணப்பம் இதாக தான் இருக்கும். இதான் இருக்கிற வரைக்கும் அப்படியே விரும்பினாங்க. அவருடைய கண்கள் உள்ள போது அவருடைய பிள்ளைகளை எல்லாரும் மனம் திரும்படியாக கர்த்தர் என்ன செய்தார்? நீங்க என்ன விரும்புறீங்க? மனம் திரும்ப மட்டுமா வைத்தா? அவருடைய பிள்ளைகளை இன்னைக்கு எப்படி வச்சிருக்காரு? எல்லா பிள்ளைகளையும் என்ன வச்சிருக்காரு? ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணினது மனம் திரும்பணும். ஆனா ஆண்டு எல்லாரும் எப்படி வச்சிருக்கிறாரு? உயர்வு யாரால் வந்தது? எனக்கு தெரியும். அவங்க மூத்த பையன் எல்லாம் டிகிரி படிச்சுட்டு உழவு ஓட்டிட்டு இருந்தார். தெரியும் நினைக்கிறேன். என்னது மாடு பிடிச்சி
உழப்புவதை இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் நினைச்சு வச்சிருக்காரு. யாரால் வந்து உயரும்? கர்த்தரால் வந்து உயரும். இந்த உயர்வுக்கு அவர்கள் பெரிய டாக்டர் படிக்கல, பெரிய இன்ஜினியரிங் படிக்கல, ஏதோ அவர்களால் எந்த வரைக்கும் ஒரு படிப்பு படிச்சிருந்தாங்க, அவ்வளவுதான். பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களை எல்லாம் உயர்த்தி வைத்திருப்பது கர்த்தரால் வந்ததான உயர்வு. அவருடைய பெற்றோருடைய தியாகமான வாழ்க்கை இன்றைக்கு அவர்கள் மறித்தும் பேசக்கூடியதான அளவுக்கு இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் அவர்கள் ஆண்டவருக்காகவே வாழ்ந்தாங்க. பிரித்தெடுக்கப்பட்டதான அந்த வாழ்க்கையிலும் நினைச்சதாங்க, வாழ்ந்தாங்க. அவருடைய சந்ததியும் அவருடைய சந்தானமும் எப்படி இருக்கிறது? ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக நம்மை பிரித்தெடுத்தவர் அந்த தேவனுடைய பிள்ளை என்றதான் அந்தஸ்தை மட்டும் நமக்கு தரல, அந்த பிள்ளைகளுக்குரியதான ஆசீர்வாதத்தையும் சேர்த்துதான் தந்திருக்கிறார். ஆசீர்வாதங்கள் நாளுக்கு நாள் என்ன செய்யும்? ஏன் வந்து இன்னும் மொத்தமா கொண்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரல? ஏன் தரல? நான் என்ன குறித்து நினைப்பேன், இப்போது இருக்கிற ஆசீர்வாதம் 10 வருஷத்துக்கு முன்னாடி தந்திருந்தா கூட கொஞ்சம் விபரீதமா தான் இருந்திருக்கும். இப்ப ஆண்டு எனக்கு தந்திருக்கிறதா ஆசீர்வாதம். அதான் பைபிள் சொல்லப்படுறது ஏற்ற வேளையில வந்து என்ன செய்யறாரு? ஏற்ற வேளையில ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் ஏங்கின ஏக்கம், நான் அங்கலாய்த்த அங்கலாய்ப்புலாம் என்ன தெரியுமா? என்ன மாதிரிலாம் நீங்க கடந்து வந்திருக்கவே மாட்டீங்க. ஒரு பைக்கு ஒரு ரவுண்டு தரமாட்டாங்களா? ஒரு பைக்கு ஒரு ரவுண்டு ஓட்ட தரமாட்டாங்களா? வேதனைப்படும், ஏங்குவேன். கார் ஒரு நேரம் இப்படி போயிட்டு அப்படி போறதுக்கு ஒரு நேரம் ஒரு கார் டிரைவ் பண்ண தரமாட்டாங்களா? ஒரு மொபைல் போன் கிடைக்காதா? சாதாரண பேசுறதுக்கு ஒரு சாதாரண மொபைல் போன் கிடைக்காதா? ஒரு பழைய ஓட்ட வண்டியா இருந்தவங்க ஒரு டிவிஎஸ் செவன் கிடைச்ச போதுமே. அங்கலாய்த்த நாள் சில நேரங்கள்ல அழுதுதான நேரம் எல்லாம் உண்டு. வருஷத்துக்கு ஒரு புது வஸ்திரம் எடுக்க முடியலையே, எல்லாம் கடந்துதான் வந்தேன். கடக்கணும், சொல்லப்படுகிறது அல்லவா? அழுகையின் பள்ளத்தாக்க நடக்கணும். ஆண்டவர் பார்ப்பார். அழுது கொண்டு எப்படி நடக்கிறீங்கன்னு பார்ப்பார் ஆண்டவர். நீங்க ஆளுவதற்கு விருப்பம் இல்லை, நடப்பதற்கு விருப்பம் இல்லை, வேற யாருடையாவது ஆசீர்வாதத்தை நீங்க வந்து அனுபவித்துக் கொண்டிருப்பீங்க. வராது உங்களுக்கு அந்த மேன்மையான ஆசீர்வாதம். என்ன செய்யறது? வராது. வேலை வரும்போதுதான் கர்த்தர் வந்து என்ன செய்வாரு? உயர்த்திவாரு. அடுத்த ஒரு இடத்துல என்ன போடாதாங்க? போட்டி போடாதீர்கள். வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக அடுத்த ஒரு இடத்துல போட்டி போடாதீர்கள். அவங்க வாகனம் வாங்கினாங்க, நான் வாங்கினேன். அவங்க மொபைல் வாங்கினாங்க, நான் மொபைல் வாங்கினேன். அவங்க வீடு கட்டினாங்க, நான் வீடு கட்டினேன். இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆகாது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான வழிகளில் தான் நடத்துவார். அந்த வழிகளில் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். இப்போது வருமானம் குறைவாக தான் தந்திருக்கிறாரா? அந்த வருமானத்திலே இருங்க. இப்போது ஒரு சிறிய வீட்டால் தான் தந்திருக்கிறாரா? இருங்க. சில வேளைகளில நம்ம இருக்கிற நிறைய பார்த்து ஜனங்களே அழுவாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு, ஓலை வீடு எனக்கு. அப்போ வேண்டும் என்று சொல்லியே மாஸ்டருடைய வீடு செங்கலாக்குறிச்சி குளத்துக்கு போட்டோம் அப்படின்னு 4 செட்டர் வேண்டும் என்றே திறந்து வச்சவங்க யார் என்பது எனக்கு தெரியும். எல்லா காரியங்களும் யாரையும் என்ன செய்யணும் என்ன காண்டத்திலையும் படுத்திடுவார். தண்ணி ஓடுது உள்ள நாங்கள் இருக்கிறோம். பயம்னா அப்படியே ஒரு பயம். இவன் வந்து சின்ன கை குழந்தை. அந்த சைடு ஒரு கூட்டம் ஆட்கள் நிற்கிறாங்க. அந்த ஆட்கள் நிற்கிற இடத்த கூட எங்களால் போக முடியாது. வீடு தீவு மாதிரி இருக்கு. ஏன்னா சுற்றி தண்ணி அவ்வளோ தண்ணி போகுது. ஐயோ, நாங்கள் வீட்டில் இருந்து பார்க்குறோம் ஜனங்களையே. இந்த பங்களாவில் அம்மாமாரெலாம் நிச்சயமா அந்த நேரத்தில் ஒரு வார்த்தையாவது சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஐயோ, இந்த பாஸ்டர் வீடு இப்படி இருக்குதே அப்படின்னு அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு வேதனை. ஆண்டவர் இன்னைக்கு யாரும் வந்து உயரும், அன்னைக்கு அவ்வளோ கஷ்டத்துக்குள்ள வந்து இருந்தோம். சமீபத்தில் ஒரு நபர் வந்தார். ஒரு எத்தனை வருஷம், 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டை பார்த்தவர் அவர் இன்னொரு திருச்சபைக்கு போகக்கூடியவர். அப்போ ஒரு ரூம் இருந்து என்னுடைய மகள் பெரிய பிள்ளை ஆயிட்டான்னு சொல்லி சைடில் ஒரு ரூம் தான் எடுத்தேன். வீட்டுக்கு ஜன்னல் கிடையாது, ஜன்னல் இருக்கு, கதவு கிடையாது. வாசலுக்கு கதவு கிடையாது.
நம்ம விசுவாசத்தில் எத்தனை பேர் வந்தீங்க போனீங்க, எல்லாம் பார்த்தீங்க கொண்டீங்க, எல்லாம் நடந்தது. ஆனால் இந்த குறிப்பிட்ட நபர் எங்கள் வீட்டுக்கு வந்தார், ஒரு காரியம் வந்தார். வந்தோடனே அவர் முகத்தை என்ன இப்படி போட்டிருக்கீங்க, பெரிய பிள்ளை அங்கே உட்காந்துருக்கேன், கதவுல ஜன்னல் அது எவ்வளோ சொல்லுங்க பாசம், ஒரு எஸ்டிமேட் தாங்க, நான் உங்களுக்கு கதவு போட்டு தரேன், ஜன்னல் போட்டு தரேன். நான் உடனே சரி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி உடனே கணக்கு கொடுத்துடலாமா. நான் யோசனை பண்ணேன். எனக்கு அவர் சொல்றாரு சரிதான், சொல்றாரு சரிதான், செய்து தருவார். அவர் ஃபார்மாலிட்டிக்காக சொல்லல, அவர் உண்மையிலே செய்தாருன்னு சொன்னார். எனக்குள்ள ஒரு எண்ணம் என்ன தெரியுமா, அவர் இன்னும் ஒரு சபைக்கு போகக்கூடியவர். அவர் நமக்கு செய்ய வேண்டிய அவசியம், நமக்கு செய்யணும்னா நம்ம சபையில் வரவங்க தான் செய்யணும், இல்லைன்னா அப்படியே இருக்கட்டும். அப்படியே தான் கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்குது. ஜன்னலுக்கு கதவு பாய், ஜன்னலுக்கு கதவு அந்த இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. எப்படியெல்லாம் கடந்து வந்தோம் என்பதும் என்ன செய்கிறது இல்லை, தெரிகிறது இல்லை. அவ்வளவு கஷ்டத்தெல்லாம் படும்போது எப்படிதான் இருக்கும், வேதனையா தர. அதை யார் பார்த்தா? ஊழியக்காரங்க மட்டும் இல்லை, உறவுகள் மத்தியில் நீங்க சில வேளை வெக்கி கூறி குறுகி நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். நின்னுங்க, அதுல நின்னுங்க, கூறி குறுகி நின்னுங்க. அழுக அழுங்க மனசுல, அந்த இடத்தை விட்டு போகாதருங்க. அழுங்க. நீங்க யார் பார்ப்பார்? ஆண்டவர் பார்க்கட்டும். ஆண்டவர் பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாருக்கும் நம்ம நன்றாக இருக்கணும், எல்லாருக்குள்ள விருப்பம் தான். மனுஷன் இருந்தா அந்த விருப்பம் இருக்கதான் செய்யும். ஆனா ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறாரே, இந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறாரே. அனுமதித்திருந்தாலும் ஏற்றுக்கொண்டதனை ஆக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அந்த நிலையை கடந்து போங்க. அந்த அழுகையினுடைய பள்ளத்தாக்கை உருவ நடங்க. உங்களுக்கு தூர பார்வை இருக்குமானால் இந்த அழுகையினுடைய அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். அதனுடைய அடுத்த ஸ்டெப் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. செழிப்பான இடத்துல என்னை கொண்டு நான் போகல, யார் கொண்டு வந்துடுறா? செழிப்பான இடத்துல என்னை கொண்டு தாவீதனுடைய மேன்மை என்ன தெரியுமா? அவன் தன்னை எப்போது என்ன செய்வான்? எல்லாரும் பராக்கிரமசாலின்னா யார? தாவீத. புத்திமானன் தான் தாவீத. ஆனா இவன் சொல்றான், எனக்கு ஒண்ணும் கிடையாது, எனக்கு ஒண்ணும் கிடையாது, எனக்கு ஒண்ணும் கிடையாது, கடைசி வரைக்கும் எனக்கு ஒண்ணும் கிடையாது, எனக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி அவன் இருதயத்துல இதே வார்த்தையை நம்பி கடைசி முழுமூச்சு வரைக்கும் இந்த எண்ணத்தோட வாழ்ந்து வந்தான். இந்த தாவீது ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்னாடியே தேவனுடைய ஆலயத்துல எப்போது துதி செய்வதற்கு தலைவர்களையும் பாடகர்களையும் இசை வாசிப்பாளர்களையும் நியமித்து வச்சுட்டு தான் இவங்க என்ன செய்யலாம். ஆண்டவர்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது. ஆலயம் கட்டல, ஆனா ஆலயம் கட்டுவதற்கு முன்னாடி ஆண்டவர் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் நிறைய மனிதர்களை அதற்கென்று சொல்லி பிரித்தெடுத்து வைத்தான். ஆண்டவர் அவனை நேசித்தார், இவன் ஆண்டவரை நேசித்தான். எனவே ஆண்டவர் கடைசி வரைக்கும் அவரை கைவிடவே இல்லை. 1000 சத்துருக்கள் வந்தாங்க. சத்துருக்கள் தலைமையில் அதிகமாக இருந்தாங்க. சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருந்தாங்க. சத்துருக்கள் பராக்கிரமசாலியாக இருந்தாங்க. ஆனா இந்த தாவீது நான் ஒண்ணுமே இல்லை சொல்றாரு. இஸ்ரவேல் ராஜா ஒரு தெள்ளு பூச்சியா தேட வந்தார், ஒரு நாயை தேட வந்தார். யாருன்னா அவர் சொல்றாரு, தன்னை சொல்றாரு, நான் யாரு? ஆனா இவரு மோச ராஜசேகர் அழகா பாடின இந்த தெள்ளு பூச்சிக்கு எனக்கு பாட்டு சரியா பாட தெரியல, ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தண்ணீரே என்றதான பாட்டு. எவ்வளவு அது அர்த்தம் நிறைந்த பாட்டு தெரியுமா? தாவீது அப்படி இருந்தான், உயர்த்தப்பட்டான். ஏனென்றால் அவன் பிரித்தெடுக்கப்பட்டான். என்றைக்குமே மறந்து போயிடாதங்க, நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவங்க. பிரித்தெடுக்கப்பட்டவங்களுக்கு தனி வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்டவங்களுக்கு தனி வார்த்தை, பிரித்தெடுக்கப்பட்டவங்க தனி இருதயம். பிரித்தெடுக்கப்பட்டவங்க இந்த பூலோக ஜனங்கள் மத்தியிலே இருந்தாலும் வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும்? தனித்துவமா இருக்கும். நீ கிறிஸ்தவ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கை நீங்க உண்மை கிறிஸ்தவன் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கணும், அறிவித்துக் கொண்டே இருக்கணும். எந்த இடத்துல போனாலும் ஆண்டவருக்காக வாழ்கிறதான வைராக்கியமான ஒரு வாஞ்சையை என்ன செய்யறாங்க விட்டுறாங்க. நீங்க விட்டா பைபிள் சொல்லியிருக்கிறது அல்லவா, நீங்க விட்டுட்டீங்கன்னா நீங்க விடலன்னா
அவர் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். ஆண்டவர் உங்கள் மேல வைத்திருக்கிற நேசத்தை தயவு செய்து நீங்க புரிந்து கொள்ளுங்க. சின்ன சின்ன கஷ்டங்கள் வருது என்பதற்காக ஆண்டு அப்படி செய்தாரு, இப்படி செய்தாரு, அப்படிப்பட்டார், இப்படிப்பட்டாரு. ஆனா ஒன்று மட்டும் உங்களுக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும், எல்லாரையும் போல உங்களை ஆண்டு விடவே மாட்டார். எல்லாரும் போல ஆண்டு விடவே மாட்டார். நீங்க விலகி போக போக உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் அதிகமாகும். நீங்கள் விலகி போக போக உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். இருக்கிற பிரச்சனை குறைய வேண்டுமானால், இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவர்களை பலப்படுத்த வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவருடைய பக்கத்துல நின்னுங்க. மோசேயுடைய பக்கத்துல யார் இருந்தாங்க? லேவியர்கள் இருந்தபடினால என்றும் நீங்காத நித்திய ஆசாரியத்துவ பட்டம் அந்த லேவியருடைய சந்ததிக்கு வந்து கிடைத்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்கள் நிமித்தமாக உங்களுடைய சந்ததியும் உங்களுடைய சந்தானத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்க எந்த அளவுக்கு தேடுகிறீர்களோ, நீங்க எந்த அளவுக்கு வைராக்கியமாய் இருக்கிறீர்களோ, நீங்க எந்த அளவுக்கு தேவனை கட்டியாக பிடித்திருக்கிறீர்களோ, உங்களுடைய சந்ததியும் உங்களுடைய சந்தானம் ஆசீர்வாதமாய் இருப்பதை உங்கள் கண்கள் கண்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே பிள்ளைகள் நினைச்சு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே கணவன் நினைச்சு பார்க்கணும், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர்னு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே நம்முடைய வாழ்நாள் போய்கொண்டே இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றி தருவாராக. அநேக வசனங்களை சொல்ல தேவை உண்டு, சமயம் இல்லை. வரப்போகிற நாட்களிலே மற்ற காரியங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்யட்டும். முழங்கால் படியிட்டு ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீங்கள் உம்முடையவர்களாய் இருக்கும்படி என்னை பிரித்து எடுத்திருக்கிறீங்க. நான் இதை அறிய உணர எனக்கு கிருபை தாருங்க. உங்களுடைய இஷ்டப்படி ஆண்டு விடுவதே இல்லை. இப்ப இருக்கிற நிலைகளெல்லாம் மாறும். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவங்க. தயவு செய்து ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய தண்டனை கொடுப்பதற்கு முன்னாடி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். இந்த பவுல் சவுலா இருக்கும்போது கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்க. தேவனுடைய சித்தம் உங்களுடைய விருப்பத்தின்படி இருக்காது. தேவனுடைய சித்தம் ரொம்ப மகா மேன்மையானது. அந்த சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தால் உங்களுடைய வாழ்க்கை மகா மேன்மை உள்ளதாக மாறும். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். யார் என்ன நினைத்தால், யார் என்ன செய்தால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நீ எப்படி இருக்கிறாய் ஆண்டவரத்துல, ஆண்டவருக்கு நீ எப்படி இருக்கிறாய்? நீ தேவனுடைய சித்தத்திற்கு இடம் அளிக்கிறாயா? தேவன் உன்னை நேசிக்கிறார். தேவனுடைய அன்பு இன்றைக்கு உன்னை நெருக்கி ஏவி கொண்டிருக்கிறது. தேவனுடைய அன்பினுடைய கரம் இன்றைக்கு உன்னுடைய கரத்தை பற்றி பிடித்து அவருடைய சித்தத்தின் நேராக வழி நடத்தும்படியாக உன்னோடு போராடி கொண்டிருக்கிறது. நீ மறந்து போய்விடாது. உன்னோடு போராடி கொண்டிருக்கிற தேவனை நீ அசட்டை பண்ணுவாயானால் என்றைக்கும் என் ஆவி மனுஷனோடு போராடுவதில்லை என்பதற்கு ஆண்டவர் போராடாமல் விட்டு விட்டால் உன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் எல்லாம் மிக பயங்கரமானதாக மாறிவிடுது. ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே தயவுள்ள சித்தப்படி நடக்க நான் ஒப்பு கொடுக்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். என்னை பிரித்தெடுத்த தேவனே, அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தை எனக்கு தாருங்கள் சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. கர்த்தர் தாமே என்னை மேன்மையாக வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த நாளிலே உம்முடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து உங்களுடைய நாமத்தை துதிக்க ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கெல்லாம் கிருபை செய்தீரே. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆதின் ஆசீர்வாதங்களை எல்லாம் எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்தி நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்கள் பிரித்தெடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. இந்த உலகத்தை விட்டு உறவுகளை விட்டு உமக்காக உம்முடையவராக இருக்கும்படியாகவே நீங்கள் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. நாங்கள் அதை அறிந்து உணர்ந்து பிரித்தெடுக்கப்பட்டவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியான தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. தாவீதுடைய வாழ்க்கையை பிரித்தெடுத்த தேவர் அவருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தினீர். அவருடைய வாழ்க்கையை உயர்த்தினீர். சந்ததி ஆசீர்வதித்தீர், சந்தானத்தை ஆசீர்வதித்தீர். அப்படியே கர்த்தாவே இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள் எல்லாம் உமக்கு அந்த பிரித்தெடுக்கப்பட்டு உம்முடையவர்களாக வாழத்தக்கதான கிருபையை ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. வராத ஜனங்களை ஆசீர்வதிக்க வர நாட்கள் அழைத்து வாருங்க ஆண்டவரே. சமீபத்திலும் தூரத்திலும் இந்தியாவின் பல மாநிலங்களில் இருக்கிற வெளிநாட்டில் எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க.
இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படட்டும். கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரைகளை காத்துக் கொடுங்க. சத்துடைய வஞ்சனை கிரிகளுக்கு எல்லாரைகளை கத்தர் காத்துக் கொடுங்க. வல்லாத மனிதனுடைய எல்லா சதி செயல்களுக்கும் கத்திரிகள் எல்லாரையும் விலைக்கு காத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கதாவே வருகை தாமதிக்குமானால் இன்னொரு முறையுடைய சன்னிதானத்தில் கடந்து ஆதரிக்கிறவதாருங்க. வருகை இருக்கு மரம் எதிர்கொண்டு வரத்த கதம் ஜீவியத்தை தந்து தேவன் தாமை வழி நடத்திட வேண்டுமாறு இயேசுவின் இணையற்ற நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.